மணமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வாழ்த்த வந்த அனைவருக்குமே நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி இங்கே இருக்கு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மணமகளை வாழ்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டண்ட் கலைஞர்களா நல்லா இருக்கியா? சூப்பர். உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி திரு நாகராஜ் அவர்களுடைய மகன் திருமணத்திலும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சாந்தகுமார் ஏஞ்சல் சாந்தகுமார் என்கின்ற அபிஷேக் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்பெஷலாக வாழ்த்த வருகை தந்துள்ள லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்களுக்கும் மற்றும் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் இல்லையா? ஏன்னா கல்யாணத்தில் வந்து பூ போடக்கூடாது. நாங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் நான் சுதாகர் எல்லாரும் சேர்ந்து அது பூவெல்லாம் போட்டுப்போம். அப்போ வந்து அந்த கல்யாண பெண் வந்து திடீர்னு அப்படி எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பூ சொல்லி இருந்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பு. வாங்கம்மா தங்கச்சி, வாங்கம்மா வாங்க, எனக்கு ரசிகர்கள் தான் முக்கியம். நீங்க வாங்கம்மா, தாய்க்கலாம் மேலே வாங்கம்மா, நான் கீழே வரேன், உங்களுக்காக நான் கீழே வரேம்மா. கிட்ட வாங்க பிரதர். ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த பூவெல்லாம் போடக்கூடாது பிரதர், அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களாம் பூ போட மாட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த மணமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா சீரும் சிறப்புடன் வெங்காயம் வெட்டும்போது கூட கண்ணில் தண்ணி வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா சூப்பரான பிரியாணி இருக்கு, சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஐஸ்கிரீம் பாப்கார்ன் கூட எல்லாமே இருக்கு. அப்புறம் லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், இப்போ லெஜண்ட் அவர்கள் நடித்த, ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த புரட்சி தலைவரின் பாதையை சென்று கொண்டிருக்கும் புரட்சி நாயகன் அவர்கள் மக்கள் மனதில் எப்பவுமே நீங்காமல் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எப்படி நல்ல கொள்கைகளை மக்களுக்கு சொல்லிட்டு வராரோ அதே மாதிரி தான் படத்துலையும் லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் அந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் பண்ணாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்களது அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் விதமாக தான் அவருடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவரது பாதையில் பயணிக்கும் அனைத்து ரசிகர்களுமே லெஜண்ட் அவர்களை தான் பின்பற்றிட்டு வரோம். அதே மாதிரி இந்த லீடர் படம் வெற்றிகரமாக 50வது நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சில பேர் தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியாதவங்க நீங்க ஓடிடியில் வந்து படத்தை பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தமிழ்ல வந்த முதல் சூப்பர் ஹிட் படமான இந்த லீடர் படம் முதன்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அனைத்து ரசிகர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என் உடன்பிறவா சகோதரர் சுதாகர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசுவார். இப்படி பாருங்க, இந்த சென்டர் ஃபேவரில் பாருங்க. அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக இன்று பரிசுத்த மெய்யா விழா என திருமண விழா இருக்கு. அந்த கிறிஸ்டின்களும் இருக்காங்க. மாணவர்கள் சாந்தகுமார் என்ற அபிஷேக், ஏஞ்சல் இருவருமே தலைவர் லெஜண்ட் அவர்கள் வாழ்த்து தான் அனுப்பிவிட்டுருக்காங்க. தலைவரால் வர முடியல, அதனால் மணமக்களை வந்து வாழ்த்துங்க, மணமக்களை வாழ்த்துட்டு வாங்கன்னு தலைவர் அண்ணன் கூட்டுத்துறை செய்யும் என்னையும் அனுப்பி வச்சாங்க. அண்ணன்
இதனால மணமக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி தான் பண்ணிவிட்டாங்க. அது மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த திருமணம் நல்லா ஒரு சிறப்பாக நடைபெறுது. ஆண்டவர் எப்பவும் அவர் இருவருக்கும் ஒரு துணையாக இருப்பார்கள். நன்றி.